ஆர்த்தி நடக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தீபத்தை வச்சும் கொண்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க கங்கா ஆர்த்தி. இப்போ வந்து அதுக்கு பக்கத்தில் இன்னொரு காட்டிலே லைட்டாக ஆர்த்தி நடக்குது. அங்கேயே லைட்டாக அப்படியே எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து இன்னைக்கு வந்து இந்த காட் ஃபுல்லாக அப்படியே வாக் பண்ணி தான் போக போகிறேன். ஸோ தொடர்ந்து வாங்க, ஒவ்வொரு காட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேயும் கங்கா ஆர்த்தி முடிஞ்சிருச்சு. இந்த விளக்கெல்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து பூ வாங்கி கொடுத்துருவோம். முடிஞ்சது பக்கத்தில் சாட் ஐட்டம்ஸ் இருந்தது. பையன் வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வந்து 30 ரூபா 40 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தாங்க இருக்கும். பாருங்க மேக்கிங் பாருங்க, பயங்கரமாக அடிக்காரு. அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். அந்த இது வந்து தஸ்வமேதா காட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஆர்த்தி நடக்கும். அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். அங்கே பார்க்க முடியலன்னா பக்கத்தில் உள்ள காட்டுக்கு வாங்க. இங்கே ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் நல்லா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கலாம். தென் வந்து ஆர்த்தியவும் நல்லாவே பார்த்துக்கலாம். தஸ்வமேதா காட் இந்த கங்கா ஆர்த்தி நடந்த இந்த பூவை வந்து எடுத்து நம்ம வந்து கீழே போய் கலக்க போகிறோம். இங்க பாருங்க, நம்ம பையன் வந்து கடையை ஷிஃப்ட் பண்ணதுக்கு உதவி பண்றாரு. நல்ல மனுஷங்க, ஆனால் நல்ல ஹெல்த்தி மைண்ட் உள்ளவர் தான். இங்கேருந்து வந்து அசிகாட்டுக்கு வந்து 2 கிலோமீட்டருங்க. அப்படியே நடந்தே போகும், ஒவ்வொரு காட்டாக பார்த்துட்டு. எல்லா காட்டிலையும் நடக்கும்னு நினைக்கிறேங்க. எல்லா காட்டிலையும் நிறைய முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு. இந்த தஸ்வமேதா காட்டு பக்கத்துலேயே 3 இடத்துல நடக்குது அடுத்துன்னு. அந்த மெயினான இடத்துலேருந்து பயங்கர கூட்டம் இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா இந்த காட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு ஃபுல்லாலாம் எதுவும் இல்லை. 2 இடத்துல மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த காட் பேர் வந்து அகலியாபாய் காட்டுங்க. இந்த போட்டுக்கு பாருங்க. ஓ ஹாய். இந்த காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன போட்லாம் இருக்குது. இந்த சின்ன போட்டிலலாம் நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்ஸ் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சன்ரைஸோட. நம்ம நாளைக்கு காலையில் வந்து இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் வந்து விசிட் பண்ண வருவோம். அசிகாட் போயிட்டு அசிகாட்லேருந்து போட் வழியாக நம்ம வருவோம். ஸோ உங்கள் பக்கத்தில் அடுத்த ஒரு காட்டு இருக்குது. இங்கே சூப்பராக நல்லா சீரியல்லாம் போட்டு லைட்லாம் வச்சு நல்லா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஓய் ஒன் மோர் பை நேத்தான. ஓகே. இந்த காட்டோட அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா ஜொலிக்குதுல லைட்டில். இவர் அங்கே கங்கா ஆர்த்தி நடக்கும்போது இவர் உட்காந்துருந்தாருங்க. இந்த காட்டுக்கு அடுத்த காட்டு வந்து ராணா மஹால் காட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது வந்து அதுக்கு அடுத்த உள்ள காட்டு ராணா மஹால் காட். இந்த காட்டோட பேர் வந்து இங்கே போட்டிருக்கு. பட் ஆனால் லைட் எதுவும் இல்லை, அதனால் எனக்கு ஒன்றுமே தெரில. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த காட்டு வழியாகவே, அதாவது இந்த படித்துறை வழியாகவே நீங்கள் எல்லா காட்டுக்கும் போயிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த தஸ்வமேதா காட்டு அது பக்கத்தில் உள்ள காட்டு மட்டும்தாங்க அந்த மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து உள்ள காட்டுலாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. இது பேர் திக்பாத்தியா காட்டுங்கிற
ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்து உள்ள காட்டெல்லாம் சும்மா அப்படி தான் இருக்குது. ஒரு சில காட்டெலாம், மற்ற காட்டெலாம் ஓரளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வந்து கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா வந்து ரெய்னிங் டைம்லலாம் இப்போ தண்ணி கீழே இறங்கிருக்குல, அதெல்லாம் அப்படியே இங்கே மேலே வரைக்கும் வந்துடும். அதனால தான் படி வந்து மேலே வரைக்கும் போட்டிருக்காங்க. பாண்டே காட் இந்த காட்டு பேர். அப்படிதாங்க டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து வந்துடும். ஒவ்வொரு வீடாக பார்த்துட்டு போவோம்னா அந்த மாதிரி ஒவ்வொரு படித்தரையாக பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே தண்ணி ரொம்ப கீழே இறங்கி போயிருக்கு. பெயிண்டிங்லாம் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் ஊர் ஃபுல்லாக பெயிண்டிங் அங்கங்கே நிறைய இடத்துல பார்க்கலாம். சூப்பராக ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைட்லாம் அவ்வளோக்கா க்ரௌட்லாம் இல்லைங்க. அதுதான் மெயின் ஏரியா. அதனால் அந்த இடத்துல க்ரௌட் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே நேராக நம்ம ஊர் காட்டு கேதார்நாத் காட்டுக்கு போவோம். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பசிக்காட்டு போவோம். போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வருவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இவங்களாம் இந்த சைடு தான் இருப்பாங்க. இவங்களாம் அகோரி கிடையாது, பட் ஆனால் இவங்களாம் பாபா சாமியாருங்க. சாமியார் வேறு, அகோரி வேறு. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த காட்டு பேர் வந்து ராஜா காட். நான் கீழே இருந்து காட்டுறேன், அப்படின்னா தான் அதோட ஃபுல் வியூ நல்லா தெரியும். பெரிய காட்டுங்க, கீழே போய் பார்ப்போம். வந்து இன்னொரு காட்டுக்கு வந்தாச்சு. இந்த காட்டு பேர் வந்து நாரட் காட்டு. இந்த காட்டு பேர் இந்த நம்ம ஊர்லேருந்து வருவாங்களா, நம்ம ஊரில் நிறைய ஊர்லேருந்து எல்லோரும் காசுக்கு போயிட்டு அங்கே போய் செட்டில் ஆயிடுவாங்களா சாமியாரா. அவங்களாம் இந்த மாதிரி தாங்க, அவங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே சின்னதாக குடிசை டென்ட்டு மாதிரி போட்டு அவங்களாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் போகும். ஏன்னா அவங்க வந்து அந்த சைடு இல்லை, இந்த சைடு தான் இருக்கிறாங்க. பாபாஜி இருக்காங்க, இங்கே கஞ்சா வச்சுருக்காங்க. நிறைய சாமியார்கள்லாம் பார்க்கணும் இந்த சைடு தான் வரணும்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், கீழே ஒரு ஆள் பயங்கரமாக வாசிட்டு இருக்காரு. இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த காட்டு பேர் வந்து ஷமேஸ்வர் காட்டுங்க. அது முன்னாடி கே போட்டிருக்கலாம், டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஷமேஸ்வர் காட் இந்த காட்டு பேர். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு இடம் இருக்குது, அதில் கூட கடையை போட்டு தலைவன் உட்காந்துருக்கான். இங்கே பாருங்கள், கண்ணுக்குட்டி வந்து அவர் வந்து நக்கிட்டு இருக்கார், வாட்டில் அப்படியே இருக்கார். அவர் அதை வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறாரு, அதனால் அப்படியே இருக்கார். This god name is Chowki God, right? Chowki God. இந்த சைடில் தான் நிறைய பேர் நம்ம ஊர் சைடில் தான் வந்து சாமியாராக அப்படியே இருந்துடுறாங்களா, அவங்களாம் இந்த சைடு தான் இருக்கிறாங்க. இந்த சைடு வேறு மாதிரி இருக்குங்க காசுங்க. ஆக்சுவலாக அந்த சைடு தசமித்ரா காட்டில் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டூரிசம் அந்த மாதிரி நிறைய இருந்து நல்லா டெவலப் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த சைடு காசினா வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது இந்த சைடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபாரினர்ஸ்லாம் இங்கே உட்காந்துட்டு யாகம் பண்ணாங்களா, அது கொஞ்சம் இதெல்லாம் டோப்பு தான், கஞ்சா அடிக்கிறாங்க. ஹலோ, this place was very danger, right? இந்த சைடு தாங்க நிறைய வந்து சாமியாருக்கெலாம் பார்க்க முடியும். எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க யாகத்தில். கேதார்நாத் காட்டுக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் டெவலப்பான ஏரியாவாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடையில கொஞ்சம் இருக்குது காட்டு தாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது மண்டை கொளாரா. இஸ் தமிழ் காட் சிவா கால் திஸ் சிவா. இங்கே பாருங்க, கேதார் காட். நம்ம ஊர் காட்டுக்கு வந்தாச்சு. இந்த காட்டுக்கு பேர் வந்து கேதார் காட்டு. ஸோ இங்கே எவ்வளோ டீசெண்டாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து போட் அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கீழே வந்து தெதிக்கு விட்டு குளிக்கவும் செஞ்சுக்கலாம். இங்கேயே நடக்கும்னு நினைக்கிறேன் யாகம்லாம். அண்டு
இதுதான் நம்ம ஊருக்கு சொந்தமான காட்டு. காசியில் நம்ம ஊருக்காரங்களுக்காகவே வச்சுருக்க காட்டு, சவுத் இந்தியனுக்காக. ஓகேங்க, நம்ம வந்து இதுக்கு வந்து நாளைக்கு போவோம். உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு வரட்டு. இங்கே ஒரு அகோரி ஒருத்தர் இருக்கார். இந்த காட்டு பேர் வந்து லலிகாட். இஸ் லலிகாட் ரைட்? லாலி காட். ஓ மை காட். இங்கேயுமா? அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ஒரு காட்டை வந்து பார்க்க போகிறோம். நம்ம நேற்று வந்து மணிகர்ணிகா காட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி இன்னொரு பிளேஸ் இருக்குது. லலித் காட்டுக்கு அடுத்த காட்டு, அதாவது கேதார்நாத் காட்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் உள்ள காட்டு. அந்த சைடு இருந்து பார்த்தா ஹசி காட்டுக்கு அடுத்த காட்டு. ஸோ காட்டுறேன் பாருங்கள். காசியில் 2 இடத்துல வந்து பிணங்கள் வந்து எரிக்கப்படும். ஒன்று வந்து இந்த மணிகர்ணிகா காட்டு, அது வந்து தசமேதா காட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இன்னொரு இது வந்து கேதார்நாத் காட்டு பக்கத்துலேயே இன்னொரு காட்டு. இந்த காட்டுக்கு ஹரிச்சந்திரா காட் ரைட்? ஹரிச்சந்திரா காட்டுங்க அந்த காட்டு நேமு. இங்கேயும் வந்து 24 மணி நேரமும் வந்து பிணங்கள் வந்து எரியும். பட் மணிகர்ணிகா காட்டு அளவுக்கு வந்து இங்கே வந்து பெரிய அளவுக்கு பிணங்கள் எரியாது, கம்மியான ஓரளவுக்கு எரியும். பூஜை நடக்குங்க மேலே. அவ்வளோதாங்க, இந்த இடத்த விட்டு நான் அப்படியே கிளம்புறேன். எனக்குலாம் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப நேரம் இருக்க பிடிக்காதுங்க, ஒரு மாதிரி ஆகும் மைண்டு. ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு பிளேஸுக்கு கிளம்பி போயிடுவோம். பூஜை நடந்துட்டு இருக்குங்க, அதான் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து பெரிய ஒரு சிவன் சிலையை வச்சு இங்கே வழிபட்டு இருக்காங்க. செமையாக இருக்குங்க. இங்கே யாகம்லாம் நடத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹரிச்சந்திரா காட்டு பார்த்தலாம். ஹரிச்சந்திரா காட்டுக்கு அடுத்து வந்து ஹனுமான் காட்டுன்னு சொல்லிட்டு இந்த காட்டு இருக்குது. ஃபுல்லாகவே ஹனுமானுக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர்லேயே ஃபுல்லாகவே பில்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் லைட்டாக அந்த சாமியாருங்களாம் இருக்காங்க. அவங்களாம் ஃபுல்லாக கஞ்சா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் மோஸ்ட்லி இதுக்காக தான் இந்த சைடு வருவாங்க, அவங்க ட்ரை பண்ணுறதுக்காக. நம்மலாம் எதுவுமே ட்ரை பண்ண போகிறதில்ல, நமக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. இட்ஸ் வெரி டேஞ்சர். குலாரியா காட். குலாரியா காட் இந்த சைடு சிவாலயா காட்டுங்க, பக்கத்துலேயே தான் இருக்குது. சில காட் நேம்லாம் டக்குன்னு வந்து வாசிக்க முடியாது நம்மளால். ஏன்னா அது வந்து ஹிந்திலேருந்து அப்படியே இங்கிலீஷுக்கு மாற்றி வச்சுருப்பாங்க, டக்குன்னு வாயில் வராது. அதனால தான். ஸோ லைட்டாக அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சிவாலயா காட்டையும் பார்த்துருவாங்க. ஹனுமான் காட்டுக்கு அப்புறம் வந்து சிவாலயா காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு இருக்குது, போட்டிருக்காங்க பாருங்கள், சிவாலயா காட். கீழே பாருங்கள் நிறைய பேர் வந்து இங்கே வந்து இருக்காங்க. நம்ம கீழே போவோம். இந்த சைடு நிறைய அந்த சாமியாருங்களாம் இந்த சைடு உட்காந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த சைடு தான் அவங்களாம் டென்ட் மாதிரி போட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இது வந்து சிவாலயா காட்டு. இங்கே பாருங்கள் உள்ள உட்காந்து பூஜைலாம் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு அகோரி ஒருத்தர் இருக்கார், மகாணி வர்ணி மகா நிர்வாணி. ஐயோ வேறு வாயில் வர முடியும், மகா நிர்வாணிங்க. ஸோ இந்த காட்டுமே நல்லா பெரிய காட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க பிளேஸும் நல்லா பெரிய பிளேஸாக இருக்குது. மகா நிர்வாணி காட் இதுதான். நான் முழு காட்டையும் காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த காட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த காட்டு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறதே நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். அடுத்த காட்டு அப்படியே கண்டினியூஸாக இன்னொரு காட்டு இருக்குது, நிரஞ்சனி காட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் பாருங்கள் பெருசாக அந்தளவுக்கு யாருமே இல்லை. ஒவ்வொரு காட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குது இங்கெல்லாம். இந்த காட்டை பாருங்கள் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது, எந்த லைட்டுமே இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஒயிலில் போடுறோம், ஒயிலில் போட்டால் சுத்தமாக வர மாட்டேங்குங்க. இங்கே பாருங்கள் ஐஃபோன் தான். நைட்டில் கூட வந்து லைட்டிங்லாம் எடுத்து காட்டுது. பட் ஆனால் அந்த காட் நேம் தெரில.
இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் பையா घाट वाला यूज्ड इन फोटोग्राफी राइट? फोटोग्राफी प्लेस. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேங்க. இந்த காட் வந்து அதாவது இந்த பிளேஸ் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பகலில் பார்க்கும்போது. இந்த காட் பேர் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதில் தெரியுதான்னு தெரில. ஜேட்டா சிங் சம்திங் ஏதோ போட்டிருக்குங்க. ஓகே, நம்ம அடுத்த காட்டுக்கு போவோம் வாங்க. பையா வந்து அடுத்த ஒரு சாயா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நம்ம வந்து அங்கே வரைக்கும் அந்த லைட்டு தெரியுதுல்ல லாஸ்ட்டில், அங்கே வரைக்கும் தான் போக போகிறோம். அதுதான் அசிகாட்டு. அது ஒரு ஃபேமஸான ஒரு காட்டுங்க. காலையில் ஆரத்தி வந்து அங்கே தான் நடக்கும். நம்ம நாளைக்கு வந்து அங்கே தான் நம்ம போக போகிறோம். இங்கேயும் எல்லா இதுலேயும் ஒரு ஃபாரினர் இருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 40-45 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் இங்கே இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த ஒரு காட்டுக்கு வந்துட்டோம். பிரபு காட்டு இஸ் ரைட்? பிரபு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காட்டு இருக்குங்க. லைட்டே பாதி காட்டில் கிடையாது, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. தெரியுதா? பிரபு காட், ரஞ்சக்கோட், பஞ்ச்கோட். ஆமாங்க, பஞ்ச்கோட் காட்டுங்க. அந்த லைட்டிங்கில் பார்க்கும்போது ஆறு மாதிரி தெரிஞ்சிச்சு. பஞ்ச்கோட் காட்டு இப்படி தான் இருக்குது இந்த காட்டு. நிஷாட் ராஜ் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போட் இருக்குது பாருங்கள். அப்பா, ஊரில் பார்க்கிங் பைக் நிப்பாட்டின மாதிரி ஒவ்வொரு காட்டிலையும் 10 போட்டு வரிசையாக நிப்பாட்டியிருக்காங்க. மேலே போவோம். இந்த படியெல்லாம் ஏன் இவ்வளோ ஹைட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னா, சம்மர் டைம் தவிர வந்து மழை பெய்கிற டயத்தில் வந்து இந்த இடத்துலலாம் தண்ணி வந்து மேலே வரைக்கும் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு காட்டிலையும் வேறு மாதிரி போட்டிருக்காங்க. மாதிரி ஜெயின் காட்டுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த காட்டெலாம் ஃபுல்லாக ஸ்லோப்பாக இருக்குது. ஜெயின் காட். இங்கே பாருங்கள், கப்பலை வந்து கெட்டி பாதி அப்படி வச்சுருக்காங்க. ஓகேங்க, அவங்க என்ஜாய் பண்ணுறோம். நம்ம அப்படியே கிளம்புவோம். இங்கே வந்து டான்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். சூப்பராக டான்ஸ் ஆடுறாருங்க. ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த காட்டு பேர் பட்டாணி காட். பட்டாணின்னு போட்டிருக்கு இந்த காட்டு. தண்ணி வந்து எல்லா காட்டுலேயுமே சுத்தமாக இருக்குங்க. ஆனால் நீட்டாக வச்சுருக்காங்க. தண்ணி வந்து எல்லா காட்டிலுமே இப்படி தான் இருக்குது. எல்லா காட்டும் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. இந்த காட்டு பக்கத்தில் நிறைய பேர் குளிக்கிறாங்க. இதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த காட்டு பேர் பையா காட் நாம் காட்டு பேர் எங்கேயுமே போடலைங்க. ஆனால் இங்கேயும் ஆட்கள் வந்து குளிச்சு தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கொஞ்சம் மெயினான இடமா தான் இருக்கும். ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் தான் ரொம்ப அன்டச்டு ஏரியாவாக இருக்குது. அசிகாட்டு வந்து ஓரளவுக்கு ஹாப்பினிங்காக தாங்க இருக்கும். எப்பவுமே ஆட்கள் அதிகமாக இருந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த எண்டில் இந்த எண்டு வரைக்கும் வந்திருக்கோம். ஒரு பில்டிங் இருக்குது. ஓ, நல்லா இருக்கு பாருங்கள் இந்த பில்டிங்கு. அப்படியே முன்னாடி போவோம். இங்கே உள்ள ஸ்ட்ரக்சர் தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காகவே இருக்கும். நம்ம ஊர் சைடில் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. இந்த அசிகாட்டில் இந்த பீஸா கடை ஒன்று இருக்குது. இந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடைங்க. இங்கே ஹாஸ்டலில் வந்து ஒருத்தவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வந்தாங்களாம். ஒரு கட்டாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு நம்ம அடுத்து போக போகிறோம். இதுதான் அசிகாட்டு. இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 3 கோபுரத்தோடு வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. காலையில் இங்கே வந்து அசிகாட்டில் ஆரத்தி நடக்கும். சன் ரைஸ் ஆகும்போது அது வந்து இங்கே அப்புறம் அங்கே அந்த இடத்துல நடக்கும். நம்ம வந்து நாளைக்கு இங்கே தான் வரப்போகிறோம். காலையில் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து வீடியோவில் எடுத்து காட்டுறேன். தொடர்ந்து பாருங்கள். இங்கே பாருங்கள்,
ஜம்முன்னு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க குரூப்பாக. இது தாங்க அசிகாட்டு. அந்த சைடு தசுமேதா காட்டு இருக்க மாதிரி இந்த சைடு அசிகாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு காட்டு. நம்ம அப்படியே இங்கே உள்ளதெல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. இங்கே பாருங்கள் ஆர்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சூப்பராக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் விராட் கோலி, ஓ மை காட், லைவ் ஆர்ட்டுங்க, சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வாவ், செம டிராயிங்க, ஒர்த்து. லைவ் ஆர்ட்டுக்கு யாருக்கா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வரைஞ்சிட்ருக்காங்க. நல்லாயிருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையில் அசிகாட்டில் நடக்கக்கூடிய ஆரத்தி பண்ணக்கூடிய இடம். இந்த சைடெலாம் பாருங்கள், லைட்லாம் பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த சைடு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துகிட்ருக்கு. நம்ம ஊர்லலாம் பஜனை பாடுவாங்களா அந்த மாதிரி. நம்ம அப்படியே லைட்டாக இங்கே எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் வந்து தசமேதா காட்டு கிளம்பணும். இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க அசிகாட்டில். ஓ, இங்கிலீஷில் போடலாம், ஃபுல்லாக ஹிந்தியில் போட்டிருக்கு, பேரே தெரில என்னென்று. அந்த அசிகாட்டு வந்தீங்கன்னா இங்கே நிறைய சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே வரிசையாக கடை போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் எதுனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. கடைகள் நம்ம ஊரில் மாதிரிலாம் தனித்தனியாக கடைகள்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. சும்மா அவங்க ஏற்றுக்க மாதிரி சின்ன சின்னதாக வச்சு அதில் வந்து கடையை வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து டக்குன்னு எங்கேனாலும் மூவ் பண்ணி போய்க்கலாம். பெருசாக அளவுக்கு இடத்த அடைக்கவும் செய்யாது. எல்லா இடமும் நீட்டாகவே வச்சுருக்காங்க. ஆனால் க்ளீனிங்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பையன் பாருங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். அவர் ரிமோட்டில் அக்சஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் பேசுவது கேட்குதான்னு தெரில, ஏன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஓ, டான்ஸ்லாம் ஆடுறாங்க. பார்ப்போம் வாங்க. இருக்குல்ல, ஃபுல்லாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. செம ஹாப்பனிங்காக இருக்கு நடக்குதுங்க இங்கே. நம்ம ஊரில் நிறைய கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ராட்டினம்லாம் பார்த்துருப்போம் நிறைய. அதே மாதிரி இங்கே காசுலேயே வந்து சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கே பெருசாக அளவுக்கு கூட்டம் இல்லை, எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. பட் பரவாயில்லங்க, இவங்களுக்கும் எல்லாமே வச்சுருக்காங்களே எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் என்ஜாய் பண்ணதுக்கு தான் ஆள் இல்லாமல் இருக்குது. நம்ம ஊர்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஓஹோ, ஓட மாட்டேங்காருங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இங்கே அசிகாட்டில் வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். லைட் மினிஸ்டர் தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நேராக ரூமுக்கு தான் போகிறேன். ரூமுக்கு போய்ட்டு தூங்கிட்டு நாளைக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலில் இருக்க மற்ற வீடியோலாம் போய் பாருங்கள். அண்டு டாட்டா, பாய் பாய் அண்ட் see you, bye bye.